கிளைமேட் எப்படி இருந்தாலும் கார்த்திகை 27 அவர்களுக்கான மரியாதையை செலுத்துறது தமிழர்களின் உயிருக்கு மேலான விஷயம். என்ன கேட்டீங்களா, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் துக்க தினமே இன்றைக்கு தான். சும்மா வெறுங்கையோட போய் அந்த தியாக தீபங்களை வணங்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோம். அந்த புண்ணியர் நெஞ்சினில் பூத்ததோர் கனவினை எண்ணத்திலே வளர்த்தோம். ஒட்டுமொத்த தமிழினத்தின் விடியலுக்காக போராடியவர்கள் அவர்கள். இன்னுயிர் பிரியும் வரை என் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள். எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நினைவில்லத்துக்கு போய் அவர்களை வணங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வார வழியிலேயே பாச்சங்கத்துல பாளையம் வாங்கிட்டேன். இது எந்த மண்டபம் என்று தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எப்ப இதால போனாலும் இந்த அழகான கட்டிடத்தை இந்த கோணத்துல ரசிச்சுக்கிட்டு போறதே ஒரு தனி சுகம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, பாஸ்கெட் கம்பி பால் பேக்கில் பிச்சு பால் கொஞ்சம் வீணா போயிடுது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன நேரமா பால் கொதிக்குது, அடு பொண்ணுலா இருக்குன்னு சந்தேகத்துல பார்த்தா அடு பொண்ணுலா இருக்குது. பல நேரங்களில் பால் அடுப்புல வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கெங்கயோ தெரிவேன். நான் பக்கத்துல இல்லாம முன்னம் ஒரு 4 வாட்டி பால் பொங்கி கிச்சன் எல்லாம் சிந்தி அப்ப மாட்ட குட்டி வாங்கினது நினைவுக்கு வரவே இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாம கரெக்ட் டைமுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அற்புதமாக காய்ச்சின பால கிளாஸுக்கு அளவா விட்டு குளிருக்கு சுட சுட பால் குடிப்ப வேண்டு வெளிக்கிட்டா வெளியே கோலுக்கு இருந்த அப்பமா நான் கிச்சனுக்கு ஏதோ விளையாட்டு காட்டுறேன்னு தெரிஞ்சு, அடே எனக்கும் சூடா ஒரு பிளேண்டிய போடுறா குளிருதடா. அடே ஒரு பிளேண்டி போடுவன் 10 நிமிஷமா என்னடா கிச்சனுக்குள்ள செய்யறான் மனுஷி பாவம் கிச்சனுக்குள்ளே வந்து பிளேண்டிய வாங்கி கொண்டு போய் சுட சுட சூடா குடிச்சு கொண்டிருந்தா. சரி நானும் ஆறிப்போன என்னோட ஆரோக்கிய பால் எடுத்துக்கிட்டு தற்சமயம் மழையால நிறுத்தப்பட்டிருக்கிற எங்கட ஜேர்மன்ல இருக்கிற பெரியப்பாவுக்காக நாங்க இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி மழை பெய்யுதுன்றதை ரசிச்சுக்கிட்டே பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கட வேலையை நாங்க தான் செய்யணும் என்ற அப்பமாட கொள்கைக்கு நாங்க பால் காய்ச்சின பாத்திரத்தை சட்டப்படி மினுக்கி வச்சாச்சு.